செல்வத்தைப் பற்றித்தான் நமக்கு எவ்வளவு தவறான புரிதல்கள் இருக்கின்றன என்பதை யோசித்துப் பார்த்தால் ஆச்சரியமாக இருக்கிறது. பணம் எல்லாருக்கும் தேவைப்படுகிறது. செல்வந்தராக வேண்டும், நினைத்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்கிற எண்ணம் எல்லாருக்கும் இருக்கிறது. இன்றைய வாழ்க்கை முறையை மாற்றியே தீர வேண்டும் என்கிற ஆசையும் இருக்கிறது. ஆனால் அதற்கான பாதை மிகவும் கடினமானது என்று அஞ்சுகிறார்கள். தன்னால் உறுதியாக முடியாது என்று நம்புகிறார்கள். துவண்டு போகிறார்கள். அல்லது கண்டதையும் யோசித்து பலதையும் செய்து மேலும் மேலும் நட்டமடைந்து தன்னையும் தன்னை சார்ந்தவர்களையும் துயரத்தில் ஆழ்த்துகிறார்கள். ஆனால் நண்பர்களே, உண்மையில் செல்வந்தராவதும் கோடிகளை குவிப்பதும் மிகவும் எளிதானது. உலகின் அனைத்து மனிதர்களாலும் சாத்தியமானது. அபூர்வ சக்திகள் அதற்கு தேவையில்லை. தேவையானது ஒன்றேதான். இயற்கையை, பிரபஞ்சத்தை, சிருஷ்டியை பற்றிய சில அடிப்படை புரிதல்கள், தெளிவுகள்தான். சூத்திரம் புரியாமல் தான் இங்கே பலரும் அல்லாடுகிறார்கள். ஆட்டத்தின் விதிகளை தெரிந்து கொண்டால், ஆட்டத்தை புரிந்து கொண்டால் அதுவே பாதி வெற்றி. இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு எவ்வளவோ கொடுக்க முகம் நிறைய புன்னகையுடன், கை நிறைய புதையலுடன் காத்திருக்கிறது. நீங்களோ முகத்தை திருப்பிக் கொண்டு வேறெங்கோ ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள். வாருங்கள் நண்பர்களே, ரகசியம் பேசுவோம். விஷ்ணு எதை செய்தாலும் தன் குருவிடம் ஆலோசனை கேட்டுதான் செய்வார். ஒரு நாள் தன்னோட குருவிடம் சென்று, குரு, எவ்வளவு உழைத்தும் என்னால் பணக்காரன் ஆக முடியவில்லை, என்ன காரணம் என்று கேட்டார். அதற்கு குரு சொன்னார், செல்வம் உங்களை தேடி வருவதற்கு மிகப்பெரிய தடை எது? நீங்கள்தான். குழம்பாதீர்கள், கோபப்படாதீர்கள். நீங்கள் செல்வந்தராகாமல் தடுக்கிற ஒரே ஆள் நீங்கள்தான். ஒருவரும் சொல்லாத, பெரும்பாலானோர் சொல்லித்தர விரும்பாத ஒரு பிரபஞ்ச ரகசியத்தை உங்களுக்கு சொல்கிறேன். உண்மையில் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அத்தனை செல்வங்களும் நம்மை தேடி வந்து கொண்டே இருக்கின்றன. எப்போதுமே அது நம்மை நோக்கி வந்த வண்ணமே இருக்கின்றன. கையில் காசு இல்லாமல், கடன் தரவும் ஆள் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறேன் நான். ஆனால் நீங்கள் இப்படி சொல்கிறீர்களே என்கிறீர்களா? இன்று உங்களுக்கு செல்வம் சேரவில்லை. நீங்கள் ரொம்ப ஏழையாக பணக்கஷ்டத்தில் இருக்கிறீர்கள் என்றால் அதற்கு நிறைய காரணங்கள் இருக்கின்றன. ஆனால் மிகப்பெரிய காரணம் ஒன்றுண்டு. அதை தெரிந்து கொண்டால் உங்களை நோக்கிய பணத்தின் பயணம் அன்ஸ்டாப்பபிள். ஒரு மனிதனுக்கு பணக்கஷ்டம் அல்லது செல்வம் ஏன் சேரவில்லை என்பதற்கு பற்பல காரணங்கள் சொல்லலாம். அதாவது, வியாபார யுக்தி இல்லை, திறமை இல்லை, தொலைநோக்கு பார்வை இல்லை, முன்கோபி அதிர்ஷ்டம் இல்லை, அதனால் போய்விட்டது, இதனால் கிடைக்கவில்லை என்று அவரவருக்கு தக்கபடி காரணங்களை அடுக்கலாம். அதெல்லாம் மிகச்சிறிய காரணிகள்தான். மூல காரணம் என்று ஒன்று உண்டு. அதுதான் மிகப்பெரிய ரகசியம். இந்த ஒரு பண்பு மட்டும் உங்களுக்குள் வந்துவிட்டால் போதும், செல்வம் உங்களை தேடி வரும். நாம் எப்போதுமே இன்னொருவரின் வாழ்க்கையை எட்டி பார்த்து கொண்டே இருக்கிறோம். பெரும்பாலும் அவர் நமது பக்கத்தொடுக்காரராகவோ, நண்பராகவோ, உறவினராகவோ இருக்கலாம். அவர் தொழிலில் வளர்கிறார், மிகப்பெரிய செல்வந்தராகிவிட்டார், மாளிகை கட்டிவிட்டார், லக்ஸூரி கார் வாங்கிவிட்டார், பையன் அமெரிக்காவில் படிக்கிறான், நம்மிடம் இருப்பதை விட சிறந்த நகை வாங்கிவிட்டார். இதையெல்லாம் பார்க்கும்போது நமக்குள் இருக்கும் உணர்வு உள்ளுக்குள் சந்தோஷப்படுகிறதா? இல்லை. அதை பார்த்து பொறாமைப்படுகிறதா? நான் இப்படி ஆக முடியவில்லையே என்று ஒரு சிறிய வருத்தம் வந்தால் கூட இது ஒரு மிகப்பெரிய தடையாக மாறிவிடுகிறது. உங்களை நோக்கி வந்து கொண்டிருந்த செல்வம் திகைத்து குழம்பி நின்று விடுகிறது. குழப்புகிறீர்களே என்கிறீர்களா? ஒரு எளிய கதை மூலம் விளக்குகிறேன். பழனிச்சாமியும் முருகேசனும் அடுத்தடுத்த வீட்டில் வசித்து வருபவர்கள். இருவரும் வீட்டின் பின்புறம் சிறிய தோட்டம் ஒன்றை அமைத்து மரம், செடி, கொடிகள் வளர்த்து வந்தார்கள். தினமும் காலையிலும் மாலையிலும் தவறாமல் தண்ணீர் ஊற்றி அதற்கு தேவையான உரம் வைத்து நன்றாக பராமரித்து வந்தார்கள். மலர்களின் தேவதை பூமிக்கு வந்தது. முதலில் பழனிச்சாமி தோட்டத்திற்குள் சென்ற தேவதை தன் சிறகுகளால் ஒவ்வொரு மொட்டாக தொட்டு தொட்டு பூக்கச் செய்தது. அத்தனை மரங்களும் பூத்து குலுங்கின. முருகேசனின் தோட்டத்திற்குச் சென்றது தேவதை. அதேபோல தன் சிறகுகளால் ஒவ்வொரு மொட்டாக தொட்டு பூக்கச் செய்து கொண்டிருந்தது. அப்போது முருகேசன் மிகவும் சோகமாக அமர்ந்திருப்பதை பார்த்தது. முருகேசன் கவலையாக பழனிச்சாமியின் தோட்டத்தை பார்த்து, அவன் தோட்டத்தில் எவ்வளவு மலர்கள் பூத்திருக்கிறது என்று தனக்குத்தானே சொல்லிக் கொண்டான். உடனே தேவதை, ஓஹோ, இவருக்கு பூக்கள் பிடிக்காது போல, இவரது தோட்டத்தை பூக்க வைக்கலாம் என தவறு செய்ய இருந்தோமே, நல்ல வேளை, முன்பே தெரிந்துவிட்டது என்று நினைத்து பேசாமல் சென்று விட்டது. பழனிச்சாமி தோட்டத்தில் மட்டும் பூக்கள் பூத்திருப்பதைக் கண்டு முருகேசன் பொறுமிக் கொண்டே இருந்தான். மறுமுறை தேவதை பூமிக்கு வந்தபோது முருகேசனின் தோட்டத்திற்கு முதலில் சென்றது. ஒரே ஒரு மொட்டை மட்டும் பூக்க வைத்துவிட்டு பழனிச்சாமியின் தோட்டத்திற்குச் சென்றது. அங்கு பழனிச்சாமியோ முருகேசனின் தோட்டத்தில் பூத்திருக்கும் ஒற்றை மலரை சந்தோஷமாக பார்த்து கொண்டிருந்தான். அந்த ஒற்றை மலரின் சிரிப்பு அவனுக்கு அவ்வளவு மகிழ்ச்சியை அளித்தது. அவனது ஆனந்தத்தை கண்ட தேவதை பழனிச்சாமியின் தோட்டம் முழுவதும் பூக்களை கொட்டிவிட்டுச் சென்றது.
தேவதை வந்து சென்றதையும் பூக்களை பூக்க வைத்ததையும் செடி மறைவில் ஒளிந்து நின்று பார்த்த முருகேசனுக்கு சங்கதி புரிந்துவிட்டது. அடுத்த முறை இந்த தேவதை வரட்டும், ஒரு கை பார்க்காமல் விடுவதில்லை என்று முடிவு செய்து இரவும் பகலும் தோட்டத்தை காவல் காக்க ஆரம்பித்தான் முருகேசன். மீண்டும் தேவதை வந்தது. முருகேசனின் தோட்டத்தில் ஒற்றைச் செடியை மட்டும் பூக்க வைத்துவிட்டு பழனிசாமியின் தோட்டத்திற்குச் செல்ல முயன்றது. அப்போது மறைந்திருந்த முருகேசன் சட்டென்று தேவதையின் ரெக்கையை பிடித்துக் கொண்டான். பழனிசாமியின் தோட்டத்தை விட என்னுடையது பெரியது. மரங்களும் பூச்செடிகளும் அதிகமாக இருக்கின்றன. இருவரும் ஒரே போலத்தான் தோட்டத்தை பராமரிக்கிறோம். ஆனால் என் தோட்டத்தை விட்டுவிட்டு பழனிசாமியின் தோட்டத்தை மட்டும் பூக்க வைக்கிறாய். இது என்ன நியாயம் என்றான் முருகேசன். அதற்கு தேவதை, முதல் முறை பழனிசாமியின் தோட்டத்தில் பூக்கள் பூத்ததைக் கண்டு நீ மிகவும் வருத்தமடைந்தாய். அதனால் உனக்கு பூக்கள் பிடிக்காது என்று நினைத்து பேசாமல் சென்று விட்டேன். ஆனால் உன் வீட்டில் பூக்கும் ஒற்றை பூவை கூட கண்டு பழனிசாமி மிகவும் மகிழ்ச்சியடைவதைக் கண்டேன். அதனால் அவன் தோட்டத்தில் நிறைய பூக்கள் பூத்தால் இன்னும் மகிழ்ச்சியடைவானே என்று அவன் தோட்டத்தை பூக்கச் செய்தேன் என்றது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நம்மை சுற்றி இருப்பவர்கள் செல்வந்தராக வாழ்ந்தாலும் சரி, அவர்களுக்கு செல்வம் வருகிறது என்றாலும் சரி, அதை நாம் பார்க்கும்போது நமக்குள் ஏற்படுகிற வருத்தம் அல்லது பொறாமை, ஏமாற்றம் அல்லது ஏக்கம், இந்த மாதிரியான உணர்வுகள் எல்லாமே செல்வத்தை தடுக்கும் மிகப்பெரிய தடையாக மாறுகின்றன. இந்த உணர்வுகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒருவனின் வளர்ச்சியை பார்க்கும்போது நம்முடைய உணர்வு இந்த மாதிரி இருந்தது என்றால், இந்த உணர்ச்சி பிரபஞ்சத்தில் போய் மோதி அதிர்வாக மாறி மிகப்பெரிய ஒரு தடையை ஏற்படுத்திவிடும். இது நிறைய பேருக்கு தெரிவதில்லை. ஆகவே நண்பர்களே, செல்வம் உங்களை தேடி வர வேண்டும் என்றால், நீங்கள் விரும்பிய வாழ்க்கை முறை அமைய வேண்டும் என்றால், நம்மை சுற்றி யார் பணக்காரர்கள் ஆகிறார்களோ, பெரிய பொருட்கள் வாங்குகிறார்களோ, வாழ்க்கை தரத்தை உயர்த்திக் கொள்கிறார்களோ, அவர்களை பார்த்து மகிழப் பழகுங்கள். பெரிய அளவில் அவர்களுக்கு செல்வம் வந்தது என்றால், முதலில் சந்தோஷமடையும் ஆள் நீங்களாக இருந்தீர்கள் என்றால், செல்வம் உங்களை தேடி வரும். இதுதான் செல்வம் உங்களை தேடி வருவதற்கான சூட்சுமம். எதனால் இப்படி என்று கேட்பீர்களே, ஆனால் இதற்கு விஞ்ஞான பூர்வமாகவே ஒரு விளக்கம் தரலாம். இந்த பிரபஞ்சம் முழுவதுமே ஓர் ஒத்திசைவுடன் இயங்கிக் கொண்டிருக்கிறது. நான் வேறு, இன்னொருவர் வேறு அல்ல. எல்லாமே ஒரே உயிராகச் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன. எல்லா உயிர்ப்பொருளும் ஜடப்பொருளும் ஒன்றோடு ஒன்று தொடர்பில். எஸ், the whole existence is connected. It is one harmonious unity. இப்படி எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையதாக ஒரே உயிராக இயங்கிக் கொண்டிருக்கும் போது, யாரோ ஒருவருக்கு செல்வம் வருகிறது என்றால் அவர் யாரோ ஒருவர் அல்ல. அவரும் உங்கள் உயிருடன் ஒரு தொடர்பில் இருக்கிறார். அவருக்கு வந்த செல்வத்தை நினைத்து வருத்தம் ஏற்பட்டது என்றால், இந்த பிரபஞ்சம் என்ன நினைக்கிறது தெரியுமா? ஓஹோ, இவருக்கு செல்வம் வந்தது என்றால் வருத்தம் ஏற்படுகிறது, அதனால் இவருக்கு கொடுக்க வேண்டாம் என்று நினைத்து உங்களுக்கு செல்வத்தை கொடுப்பதை நிறுத்திவிடும். இதை கேட்கும்போது, என்னடா இது ஒரு கட்டுக்கதை போல இருக்கிறதே என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இது 100% உண்மை, இயற்கையின் உண்மை. இன்றிலிருந்து நீங்கள் யார் செல்வம் நிறைய வைத்திருக்கிறார்களோ அவர்களை பார்த்து சந்தோஷப்படுங்கள். அவர்களை மனதார வாழ்த்துங்கள். அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினையுங்கள். இப்படி நினைக்கும்போது உங்களையும் தேடி செல்வம் ஓடி வரும். குறிப்பாக இதில் யார் யார் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்றால், டீ கடை பெஞ்சில் உட்கார்ந்து கொண்டோ அல்லது வீட்டுத் திணையில் உட்கார்ந்து கொண்டோ மற்றவர் வளர்ச்சியைக் கண்டு கிசுகிசுப்பவர்கள், வசைபாடுபவர்கள் எல்லாரும் ஜாக்கிரதையாக இருங்கள். இதுபோல யாரை பற்றி நீங்கள் புலம்பினாலும், திட்டினாலும், எரிச்சல் பட்டாலும் அல்லது பொறாமைப்பட்டாலும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய செல்வம் உறுதியாக தடை செய்யப்படும். இது பிரபஞ்சத்தின் ரகசியம். அதனால இன்றிலிருந்து பணம் காசு யாருக்கு கிடைத்தாலும் உங்களுக்கு கிடைக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை. உங்களை சுற்றி இருக்கக்கூடியவர்களுக்கு நல்லது நடந்தால் அதை பார்த்து சந்தோஷப்படும் முதல் மனிதராக நீங்கள் ஆகிவிட்டீர்கள் என்றால், அத்தனை செல்வமும் உங்களை தேடி வரும். உண்மையில் மற்றவர்களை பற்றி சிந்திக்காமல் உங்களுக்குள் மறைந்து கிடக்கும் சக்திகளை உணர்ந்துதான் பாருங்களேன். காலம், நேரம் என்ற ஒன்று கிடையவே கிடையாது. உங்களுக்கு தேவையானதை இப்போது இங்கே உள்ளது, அவ்வளவுதான். பிரபஞ்சத்தின் சக்தி, மாபெரும் சக்தி நாம் கேட்டதை இப்போது நமக்கு தரவல்லது. மாபெரும் சக்திகளை அடைந்திட ஒரே வழி எண்ணங்கள் மற்றும் உணர்வுகளால் சுய கட்டளை செய்வது மட்டுமே. உங்களுக்குள் கூறிக்கொள்ளுங்கள், எனக்குள் இருக்கும் பிரம்மாண்டமான பேராற்றல் என்னை கோடிக்கான ரூபாய்களை சம்பாதிக்க வழி நடத்துகிறது. என் வார்த்தைகளுக்கு சகலமும் கீழ்ப்படுகின்றது. நான் எப்போதும் நேர்மையாக பெரும் பணத்தை சம்பாதிக்கின்றேன். உண்மையில் எனக்குள் இருக்கும் மாபெரும் சக்திகளை உணர முடிகின்றது. அது எனக்கு பாதுகாப்பையும் துளியும் பயமில்லாத தன்மையையும் தருகிறது. முடிந்த அளவு வெளித்தொடர்பை மறந்துவிட்டு உள்ளே சென்று பயணிக்க கற்றுக்கொண்டால் சொர்க்கம்தான் இங்கே. நடந்து கொண்டிருக்கும் அனைத்துமே கற்பனைதான், மாயைதான் என உணர வேண்டும். அப்போது நினைத்தது சுலபமாக நடக்கும். பிரச்சனை என்ற ஒன்று இருக்காது. உண்மையில் மற்றவரை நினைத்து அதிகமான எண்ணங்களையும்
தேவையில்லாத எண்ணங்களையும் நம் மனதில் ஓடவிடுவதை நிறுத்த வேண்டும். உங்களுக்கு எது தேவை என கவனத்தை ஏற்படுத்திக் கொண்டு அதில் வளர்ச்சியும் அசைக்க முடியாத நம்பிக்கையையும் செலுத்தியாக வேண்டும். முடிந்தளவு அளவிட முடியாத பெரும் செல்வத்தினுள் மூழ்கிவிடுங்கள். அப்படி செய்தால் பிரம்மாண்டமான வாழ்க்கை உங்கள் வசமாகிவிடும். உங்களுடைய தனித்துவமான வாழ்க்கையை வாழுங்கள். எப்போதும் நமக்கென்று வசீகரமான, தனித்துவமான, அலாதியான, தனிப்பட்ட மாபெரும் வாழ்க்கை இருக்கின்றது. இங்கு அனைத்துமே தனித்துவம்தான். உலகின் முதல் மனிதன் நீங்கள்தான் என்றால் உங்களுடைய பழக்க வழக்கம், அறிவு கூர்மை, அருமையான படைப்புகள், சிறந்த பண்பு நலன்கள் அனைத்தையும் எப்படி உருவாக்குவீர்கள் என யோசித்து பாருங்கள். அதைப்போல் சிறப்பாக, தனித்துவமாக வாழுங்கள். உங்களை தேடி நாடி ஓடிவரும் செல்வத்தை திறந்த மனதுடன் வரவேற்க தயாராகுங்கள். இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோ பதிவில் சந்திக்கலாம். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கவும். நன்றி.